கர்த்தருடைய உக்கிரமும் கோபமும் தீர்ந்து போம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அசீரியர்கள் யூத தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். சீயோனிலே துன்மார்க்கரும் நீதிமான்களும் ஜீவிக்கிறார்கள். அசீரியர் நிமித்தமாய் எல்லோருடைய மனதிலும் பயம் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பார்த்து, அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் பயத்தை நீக்கி போடுவதற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். சீயோனில் வாசமாயிருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் கர்த்தர் அசீரியனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எந்த அளவுக்கு அனுமதித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரமே அசீரியனால் ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் முடியும். கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி அசீரியனால் ஒன்றும் செய்ய முடியாது. சீயோனிலே வாசமாயிருக்கிற ஜனங்கள் மீது அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இந்த அழிவின் எல்லைகளை நியமித்திருக்கிறார். கர்த்தர் நியமித்திருக்கிற எல்லையை தாண்டி அழிவு வராது. கர்த்தர் இந்த அழிவை நியமிக்கும் போது அது நிறைந்த நீதியோடு வரும். துன்மார்க்கருக்கு மாத்திரம் அழிவு வரும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு அழிவு வராது. கர்த்தர் இப்போது அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் கோபத்தோடு இருக்கிறார். கர்த்தர் எப்போதும் நித்திய காலமாய் தம்முடைய ஜனங்கள் மீது கோபமாய் இருக்க மாட்டார். கர்த்தருடைய உக்கிரமும் அவருடைய கோபமும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே தீர்ந்து போகும். ஏசாயா தீர்க்கதரிசி சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆறுதலாக இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் யூத ஜனத்தின் மீது ஒரு புயல் காற்றைப் போல கடந்து வந்திருக்கிறது. புயலுக்கு பின் அமைதி உண்டாகும். அந்த அமைதி சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் கோபமாய் இருக்கும்போது அசீரியன் அவருடைய கரத்தில் அவருடைய கோபத்தின் கோலாக இருக்கிறான். கர்த்தருடைய கோபம் தீர்ந்து போகும்போது அவர் அசீரியனை தம்முடைய கோபத்தின் கோலாக பயன்படுத்த மாட்டார். அவன் சாதாரண மரக்கட்டையாகவே இருப்பான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது கோபமாய் இருக்கும் வரையில்தான் அசீரியன் அவருடைய கையில் கோபத்தின் கோலாக இருப்பான். கர்த்தருடைய உக்கிரமும் கோபமும் தீர்ந்து போன பின்பு அசீரியன் சாதாரண கோல்தான். அவன் வெறும் மரக்கட்டைதான். அவன் கர்த்தருடைய கோபத்தின் கோல் அல்ல. கர்த்தர் நியமித்திருக்கிற அழிவை மீறி அசீரியன் யூத ஜனங்களை அதிகமாய் அழித்தால், அதிகமாய் சங்கரித்தால் கர்த்தருடைய கோபம் அசீரியன் மேல் வரும். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் அசீரியனை அனுப்பினார். அவர்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் அசீரியனுடைய எண்ணம் கர்த்தருடைய எண்ணத்தோடு ஒத்துப்போகவில்லை. அவன் அநேகம் ஜாதிகளை அழிக்க வேண்டும் என்றும் சங்கரிக்க வேண்டும் என்றும் தன் மனதிலே நினைக்கிறான். அவனுடைய நெஞ்சு பெருமை கொள்கிறது. அவனுடைய கண்களின் பார்வை மேட்டிமை அடைகிறது. தான் கர்த்தருடைய கரத்தில் உள்ள கோபத்தின் கோல் என்பதை அசீரியன் மறந்து விடுகிறான். தன் கையின் பலத்தினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் சீயோனிலே வாசமாய் இருக்கிற ஜனங்களை சங்காரம் பண்ணுவதாக நினைக்கிறான். அசீரியன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமானவனாய் இருக்கிறான். ஆகையினால் கர்த்தர் அசீரியனுக்கு பயங்கரமானவராக இருக்க போகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அதுபோல சேனைகளின் கர்த்தர் அசீரியன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணுவார். அசீரியர்கள் வெட்டுண்டு விழுவார்கள். மீதியானியரோடு யுத்தம் முடிந்த பின்பு அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் கொலை செய்யப்பட்டான். அதுபோலவே அசீரியர்கள் தோற்று ஓடின பின்பு அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப் கொல்லப்படுவான். கர்த்தர் எகிப்திலே தமது கோலை செங்கடலின் மேல் ஓங்கினார். அதுபோலவே இப்போது தம்முடைய கோபத்தின் கோலை அசீரியன் மேல் ஓங்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடல் வழியாக போனார்கள். எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து தப்பித்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரோ செங்கடல் மூடி போட்டது. அவர்கள் எல்லோரும் கடலிலே மரித்து போனார்கள். அதுபோலவே கர்த்தர் தம்முடைய கோலை ஓங்கும் போது எருசலேமுக்கு மீட்பு உண்டாகும், அசீரியருக்கு அழிவு உண்டாகும். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்கள் அசீரியனுடைய அக்கிரமத்திற்கு முழுவதுமாக விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் இனிமேல் அசீரியனை நினைத்து பார்க்க மாட்டார்கள். யூத ஜனத்தாரின் தோளில் இருந்து அசீரியரின் சுமை நீக்கப்படும். அவர்களுடைய கழுத்தில் இருந்து அசீரியரின் நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். எசேக்கியா ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவருடைய காலத்தில் யூத ஜனங்கள் மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போயிருந்த ஜனங்களை எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் மறுபடியுமாய் அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த அபிஷேகத்தினால் யூதருடைய கழுத்தில் சுமத்தப்பட்ட நுகம் முறிந்து போயிற்று. கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மீது இருந்தது. இந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் எருசலேமை சனகரிப்பின் துன்மார்க்கமான கிரியைகளுக்கு விலக்கி விடுவித்தார். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் நிமித்தமாயும் யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்கள் நிமித்தமாயும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த நுகம் முறிந்து போயிற்று. இவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையால் சார்ந்து கொண்டவர்கள். இவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்பி வந்திருக்கிறவர்கள். மேசியா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியாவின் நிமித்தமாய் சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்களுடைய கழுத்தின் மீது சுமத்தப்பட்ட நுகம் முறிந்து போகும். கோல் என்னும் வார்த்தை வருங்காலத்து உபத்திரவத்தை குறிக்கலாம். அப்போது இஸ்ரவேல் கூட்டிச் சேர்க்கப்படும். அவர்களுக்கு மகா உபத்திரவம் உண்டாகும். மீதியானவை அழிப்பதற்கு கர்த்தர் கிதியோனை தமது சவுக்காக பயன்படுத்தினார். அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்கு மேசியாவை கர்த்தர் தமது சவுக்காக பயன்படுத்துவார். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். கர்த்தர் செங்கடலில் இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாத்து பார்வோனையும் அவன் சேனையையும் அழித்தார். அதுபோல அந்தி கிறிஸ்துவையும் அவன் சேனையையும் அழிப்பார். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்னும் வாக்கியம் மூல பாஷையில் அந்நாளில் அபிஷேகத்தின் நிமித்தமாக அல்லது மேசியாவின் நிமித்தமாக நுகம் முறிந்து போகும் என்று பொருள்படுமாறு கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாளில் அந்தி கிறிஸ்துவின் நுகம் முறிக்கப்படும்.